வண்டி ஓட்டுனா ஹெல்மெட் போடணும். ஹெல்மெட்டும் போடல. இல்லை ஹெல்மெட்டு இருந்தா கூட போடுறோம். நீ தான் புதுசாக ரூல்ஸ் சொல்ற. ரூல்ஸ் நான் புதுசாக போடல, மேல இடத்துல போட்டுருக்காங்க, நாங்கள் கேட்கணும். நாங்கள் சொல்றது நீங்க கேட்கணும். ரூட்டா அந்த அப்படின்ற சட்டையை கழட்டு, நான் கையிலே கழட்டு, செருப்பத்துக்கு மூஞ்சில கட்டுற. இன்னும் கொஞ்சம் சங்குங்களை ஓட்டையாக போகுது போடா. அப்படி இன்னும் கொஞ்சம் அப்படி எடுத்துருங்க. வண்டியவே தீ வச்சு கொளுத்த போறேன் ஒரே குச்சியை போட்டு. மாப்பிள்ள என்ன உள்ளங்க இருக்குது, எவனும் வரானே பாரு. அண்ணே சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டு வரானே. நிப்பாட்டுங்க, என்ன வர்ற தோரணே சரியில்லை. இறங்குங்க. இறங்க, வண்டி விட்டு இறங்குங்க. ஆறாள் தான் உனக்கெல்லாம். சரி, என்ன வண்டி வர தோரணே சரியில்லையே. என்ன சட்டை அங்க இருக்கு, சட்டையை போட்டு வண்டி ஓட்ட முடியாதா? ஏன் சட்டையை போட்டு வண்டி ஓட்டுனா ரூல்ஸ் இருக்கா? லோ, எந்த ஊரு, எந்த ஏரியா, இங்க வந்து இங்கிட்ட விட்டு கொடுக்குற? இருங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, பட் எங்கிட்டு பார்த்துருக்கேன்னு தெரியல. சரி இருங்க, என்ன விஷயம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து ஃபீச்சர்ல இருந்து வரோம். தெரியல ஃபீச்சர் என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு படிக்காதீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எதிர்காலம் தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. எதிர்காலம் தமிழ் தெரியாதா? சரி தெரிஞ்சுக்குங்க, எதிர்காலத்துல இருந்து வரோம். எதிர்காலம்னா என்ன? வரக்கூடிய காலம், புரியுதா? அடுத்த உயிரை காலம் இருக்கா, வரக்கூடிய காலம், மேற்கூடிய காலம். அடுத்த உயிரை காலம் யார் வேணா என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் நாங்கள் வந்து வரக்கூடிய காலத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கோம். அது வரக்கூடிய காலம் ஆரம்பத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுது, now 2022, ஆஃப்டர் 8 years 2030. எங்களுக்குலாம் இங்கிலீஷ் தெரியாது, தமிழில் பேசு. ரூட்டா பேசுகிற நீயே எதுக்கு போனவன் பாட்டிக்கு இருந்த சொல்கிற முழுசாக இருக்கணும். நான் யார் தெரியுமா? ஃபியூச்சர் போலீஸ். என்னது ஃபியூச்சர் அப்புறம் என்ன போலீஸு? இப்போ நான் சொன்னேன் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய போலீஸ். சினிமா போலீஸ் எங்களை பார்த்தா பதறி ஓட்டிக்கு இருப்பாங்க. சினிமா போலீஸ் டம்மி போலீஸுங்க. நாங்களாம் ஒரிஜினல் தெரியுமில. ஓங்கி அடிச்சா 1.5 வெயிட் அது சினிமாவில் தான் காமிப்பாங்க, சாரி பேசுவாங்க. ஆனால் நாங்கள் செஞ்சே காமிப்போம், தெரியுமா? என்ன சொல்கிறத கேளுங்க. வண்டி ஓட்டுனா ஹெல்மெட் போடணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? ஹெல்மெட்டும் போடலை. சாதாரணமாக சட்டையும் போடணும், சட்டையும் போடலை. சட்டையை தூக்கி வண்டிக்கு போட்டிருக்கீங்க. கரெக்டா? யாருக்கு போகணும்? ஹலோ மாப்பிள்ளையா? உங்களோட 6 போலீஸா ரொம்ப சர்டிஃபிகேட் கேட்குறாரு. சொத்த நல்லா தெரிஞ்சுக்கங்க, வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போடணும். ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? இல்லை ஹெல்மெட்டு இருந்தா கூட போடுறோம். இருந்தா கூட போடுறோமா? வண்டி வாங்க தெரியுது, வண்டி எவ்வளவு? வண்டி தெரிஞ்ச நண்பே வண்டி அது உங்களோடது கிடையாது. வண்டி தான் கேட்க முடியும். மொத்தத்துல வண்டி உங்களோடது கிடையாது, ஹெல்மெட் உங்ககிட்ட கிடையாது, சட்டை இருக்கு ஆனா போடல. இது என்ன பழக்க வழக்கம் எனக்கு புரியல. சட்டை வந்து உங்களுக்கு போடான்னு வாங்கியிருப்பீங்க, வண்டிக்கு போட்டு வச்சிருக்கீங்க. அது ஏன் இஷ்டம், நீயா வாங்கி கொடுத்த? ஏன் இஷ்டம், நீயா வாங்கி கொடுத்த? நான் புரியல. என் காசு என் சட்டை நான் போடு. ஓ அப்படியா? உங்க காசு உங்க சட்டமா? சரி, எங்க சட்டம், நாங்க போலீஸ், நாங்க போற ஃபைனா பாக்குறீங்களா? நாங்க 2030 சொல்லியிருந்தல ஃபியூச்சர் போலீஸ். இப்ப என்ன அப்படின்னா வண்டி ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன், இருங்க. ஆள் தெரியாம போதுற, ஆள் தெரியாம போகும்போது பூரா ஜட்டியோட ஓட போற. நீ அப்படிதான் ஆக போற பாரு. ப்ரோ நீங்க சட்டை போடுங்க, அப்புறம் ஜட்டியை பத்தி பேசலாம். அதாவது போட்டுறீங்களா உள்ள? நீங்க போனதுக்கு வாங்கின பண்ணி போன கொடு. என்ன போகணும்? அதுதான் சொல்லல, உங்க சொத்தை பூரா கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த கொட்டை என்னோடதாயிரும், இந்த துண்டு என்னோடதாயிரும். இந்த கைலி உங்களோடதாயிரும், இந்த கையில் என்னோடதாயிரும். ப்ரோ என்ன செருப்பு இது? வண்டி ஹெல்மெட் போடலாம் எவ்வளோ ஃபைன் தெரியுமா? உங்களுக்கு தெரியாதுல்ல? தெரிஞ்சுக்கோங்க, 1000 ரூபா ஃபைன். ஹெல்மெட் போடலாம் 1000 ரூபா ஃபைன். இதே ஃபியூச்சரில் இன்னும் 8 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030, அதாவது 2030 நீங்கள் ஹெல்மெட் போடலை அப்படின்னா உங்கள் சொத்தை நான் எழுதி வாங்குவேன். புரிஞ்சா? இப்போ அது எப்படி நீங்கள் ஹெல்மெட் போடாதுன்னா நீ போட முடியாது அப்படின்ட்டு வருவீங்களா? சொல்லுங்க, உங்களாம் கேட்குறேன். போட முடியாதுன்ட்டு வருவீங்களா? அப்புறம் சொத்தை எழுதி கட்ட முடியாதுன்னு சொல்லுவீங்களா? நீ தான் புதுசாக ரூல்ஸ் சொல்கிற. ரூல்ஸ் நான் புதுசாக போடல, மேல இடத்துல போட்டுருக்காங்க, நாங்கள் கேட்கணும். நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்கணும், புரியுதா? அதுக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்ற துண்டை தூக்கி போடுற, வேஷ்டியை தூக்கி போடுற, கையிலே கட்டிக்கிற, அப்படி செருப்பை மூஞ்சிக்கலான்னு கூப்பிட. இருங்க இதெல்லாம் இங்கே நின்று இப்படி வந்து சொன்னாதா? சுற்றி வந்து தான் சொல்லணுமா? அப்படின்றேன் பார்க்குறேன். எப்படின்றேன் அடிச்சு வெறுப்பை கிளப்பின்னு வச்சுக்க. ஒரு நிமிஷத்துல இங்கே ரத்த காயத்தோடு ஓடிடுவேன். ரத்தத்தை பிங்காரு, ரத்தத்தை ஆடு உரிக்க பார்த்துருப்ப, கோழி இருக்க பார்த்துருப்ப, ஒருத்தர் ரத்தத்தை பார்த்துருப்ப. ரத்தத்தையும் உன்னை பார்க்க ரத்தம் என்ன கலர் தெரியுமா? ரூட்டா அந்த அப்படின்ற சட்டையை கழட்டு, என்ன கையிலே கழட்டு, செருப்பத்துக்கு மூஞ்சில கட்டுற. அப்படின்னு வச்சுக்க பறந்துருவேன் நீ. உன் பேர் என்ன? உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். மாசா போஸ் கொடுங்க. மாசா எப்படி போஸ் கொடுக்கணும்? இப்படி வாங்க, நான் சரியா தெரில. மாசா போஸ் கொடுங்க.
ஆள் தெரியாம மோதுற ப்ரோ மாசம் போஸ்ட் கொடுங்க ப்ரோ. தெரியாம வாக போற நீ. ஆமா பெத்தவங்க அப்பா அம்மா நான் வந்து உங்களுக்கு ஃபைன் போட்டுக்கிட்டு இருக்கேன் ரைட்டுங்களா? உங்களே ஃபோட்டோ எடுக்கணும். உங்கள் வண்டி நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன் ஆரம்பத்தில். இப்போ உங்களே ஃபோட்டோ எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைனை போட்டு விட்டுருவேன். எப்படினாலும் நீங்கள் கட்டி தான் ஆகணும். மாதம் ஒரு ஸ்டில் மட்டும் கொடுங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். முறைங்க அப்படின்ற மாதிரி. மாட்டியா இன்னும் கொஞ்சம் சங்குக்குள்ள ஓட்டையா போகுது போடா. அப்படி இன்னும் கொஞ்சம் அப்படி எடுத்துருங்க. அப்படியே என்னடா சொன்னா உனக்கு தெரியாதுடா. என்னடா பண்ணுவா டேய்? வந்த வழியே 10 பேரு முடியாதுடா. பாரு என்ன ஆக போறேன்னு பாருடா. என்னடா அடையாளம் இல்லாம ஆக போறடா. அடையாளம்லாம் இருக்குடா, லைசென்ஸ் இருக்குடா, ஆதார் ஐடி இருக்குடா, ஓட்டர் ஐடி இருக்குடா. வேற என்னடா வேணும்? வண்டியவே தீ வச்சு கொளுத்த போறேன் ஒரே குச்சியை போட்டு. கொளுத்துங்க, உங்க ஃப்ரெண்டு வண்டி தானே, போனா போயிட்டு போகுது. தீப்பிடி எடுத்துட்டு யார் இருக்கா? ஏய் மாப்பிள்ள பொறுத்து தலைவா என்ன ரஜினி மாதிரி ஸ்டைல் பண்ற? ரஜினி அறிவா நீ? அப்படியா? இப்போதுக்கு ஏதோ ரத்த காட்டு இது ரத்தத்தை குடிக்கிற மாதிரி இப்படி பண்றீங்க. இருங்க, என்ன பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. என்னை ரொம்ப பொறுமையை சோதிக்கிற தலைவா. நான் சொல்லுவேன் கரெக்டாக செய்யணும், சரியா? சொல்லுங்க. ஃபைன். உங்க சொந்த வீடு இல்ல, துண்டு இல்ல, செல்லு இல்ல, வண்டி. ஆனா வண்டி உங்களோடது இல்ல, என்ன செய்யலாம்? இந்த துண்டு இருக்கு, துண்டை கொண்டு போ. துண்டு கொண்டு போவா? நான் பாத்துக்கிறேன். உங்க செல்லு எல்லாம் கொண்டு போ. அட்ரஸ் மட்டும் வேணாம், நாங்களே அட்ரஸை தேடி வந்து உன்னை சின்ன பண்ண ஆக்கல. எதுக்கு இந்த ஒரு கிடையாது? ஜிந்தாவா? இந்த ஒரு துண்டுக்கு என்ன சின்ன பண்ண ஆக்குவீங்களா? ஆறு அப்பதான் உனக்கு தெரியும். ஆள் தெரியாம கை வச்சுட்டோம். ஆள் தெரியாம கை வச்சுமா? ஆள் தெரியாம காலே வைப்போமே. பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுது. பைபிள் இல்ல, வெளியே போயிட்டாங்க. இல்லாட்டி 6 ஸ்கூலுக்கு போயிருப்பாங்கண்ணே. டைம் ஆச்சுல, மணி வந்து 2:30 தான் ஆகுது. 4:30 2 ஹவர்ஸ் இருக்கு. 2 ஹவர்ஸ் ஸ்கூல் விட்டுருவாங்க. ஸ்கூல் விட்டுல வீட்டுக்கு வந்துருவாங்க பசங்க. ஓகேங்களா? இல்லை காலேஜ் படிக்கிறாங்களா? அதுவும் இல்லையா? வேலைக்கு போகிறாங்களா? உணவு வச்சுக்கிருக்காங்க. ஓ, வண்டி எடுத்துக்கவா? எடுத்துட்டு போ. நான் வந்து எங்கே வந்து வண்டி வாங்கணுமோ, உன்னை எங்கே பார்க்கணுமோ அங்கே பார்த்து வண்டி எடுத்துட்டு போ. வண்டியை தொடு. இந்த இட்டு போன வண்டியை வச்சு நான் என்ன பண்ணா? வண்டி எடுத்து போ. தலைவா, இந்த பேச்செல்லாம் பேசவே கூடாது, நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆடா ராஜா, ஆடா என்னன்னு பார்த்துருவேன். வண்டி எடுத்து போ. நீ வேலை சொல்ல போகணும் பார்ப்போம். வண்டி எடு. நான் உண்மையாகவே போயிருவேன்.